சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சஞ்சய் சரவணன்ட்ட ஏன் ஸ்ருத்தின்னு சாட் பண்ண? என்னோட காலேஜ் நேம் ஸ்ருதி தான் மேம். என்னோட டைரியிலே அப்படிதான் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கும் தெரியும் மேம் அந்த பேர். உனக்கு என்ன தெரியுமாமா பிரச்சனை? நீயா வம்பல போய் மாட்டிக்கிற? இல்லை மேம், இல்ல மேம் சொல்லி சின்ன குழந்தை மாதிரி பேசாதே. இந்த குழந்தைத்தனம் எல்லாம் மெசேஜ்ல இல்ல. ஏமா அவரை கட் பண்ணி விடல நீ? மேம் இப்போதைக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை. அதுதாங்க பாயிண்ட், அதுதாங்க பாயிண்ட், அதுதான் பாயிண்ட். அந்த பொண்ணோட நிலைமையை யூஸ் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கான். உங்க பேரு? என் பேர் வந்து கற்பகவல்லி. நான் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கேன். நான் நல்லா படித்து என் ஃபேமிலியை மறுபடியும் நல்லா இது பண்ணணும் தான் நானே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் வேலை செஞ்சு படிச்சுட்டு இருந்த போதும் சரி, இப்போ யார்கிட்டயோ ஹெல்ப் கேட்டு படிச்சுட்டு இருக்கிறேன் மேம். ஆனால் இந்த கொஞ்ச நாளாக எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்துட்டு இருக்கு. அந்த எஸ்எம்எஸ் வந்து என்னை படிக்கவே விட மாட்டேங்கு. வீட்டில் அம்மாட்ட சொன்னாலும் அம்மா நான் என்ன பண்ணுறது, அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா போய் அதை பிளாக் பண்ண முடியாதா? நாங்கள் ஒருத்தவங்க கிட்ட சொல்லி கேட்டோம் மேம். அந்த அண்ணா வந்து கேட்டப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இந்த பொண்ணு என்னோட பிஸ்னஸில் தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. என்னது என்னது? இல்லை மேம், அவங்க வந்து எனக்கு தப்பாக தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. யார் அவங்க? அவங்க வந்து என் அண்ணா தான் மேம். அண்ணானா பெரியம்மா பையன். பெரியம்மா தெரியுமா யாருன்னு? அதாவது அவங்க தான் பண்றாங்க. இப்போ நம்ம கூட இருக்கவங்க தான் இதை பண்ற மாதிரி இருக்கு. என்னோட விஷயம் வந்து ஒருத்தவங்களுக்கு தெரியுதுன்னா நம்ம கூட இருக்கவங்களுக்கு தானே தெரியும். இல்ல மேம், இப்ப நான் 2 பேர் இருக்கோம்னா என்னை பத்தி அவங்களுக்கு தான் தெரியும். அப்படித்தானே இருக்கும். ஓப்பனா பேசுமா? இல்ல மேம், எங்க அண்ணான்னா எப்படின்னா எங்க பெரியம்மா பையன் கிடையாது, அம்மாவோட பங்காளிங்க பையன் அப்படி சொல்லுவாங்க. சரி, நம்மளை பத்தி என்ன மாதிரி எஸ்எம்எஸ்? இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான். அப்புறம் இல்லீகலாக கெட்ட வார்த்தை அதெல்லாம் போட்டு எனக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களெல்லாம் கரெக்டாக சர்ச் பண்ணி சொல்கிறான் மேம். இவங்கெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நீ அவங்க கூட தான் தகாததாக போயிட்டுருக்க. இன்க்ளூடே ஸ்பெசிஃபிக்காக ஒரு அண்ணா நான் திருப்பூரில் அவங்க பக்கத்தில் முன்னாடி என் பக்கத்து ரூமில் தான் இருந்தாங்க. அந்த அண்ணா வந்து அம்மாவோட ஒரு கோயில்பட்டி, அதனால பேசுவாங்க. மற்றபடி அந்த அண்ணாக்கு எனக்கும் பக்கத்து ரூமில் பேசுறதுனால ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் திருப்பூரில் போனதுக்கப்புறம் நான் தான் அந்த அண்ணாட்ட ஹெல்ப் கேட்டேன். மேனேஜர் ஒர்க்கு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ணா நான் படிக்கிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டப்போ சரிடா அப்படி சொல்லிட்டு பண்ணாங்க. ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அந்த அண்ணனை மட்டும் நீ அவங்க கூட போ அப்படி இப்படி ரொம்ப இதாக ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மட்டும் பண்ணுறது இல்லாமல் அந்த அண்ணாவுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி. அப்புறம் நான் யாருன்னு யாரோட நம்பர்னு கண்டுபிடிக்க முடியலையா? கேட்டேன் மேம். அது வந்து ஐடி ப்ரூஃப் வந்து வேற ஒருத்தவங்களோட பேர்ல இருக்கு மேம்.
நான் அந்த எஸ்எம்எஸ் வச்சுட்டு என் அம்மாட்ட ஃபர்ஸ்ட் 2-3 நாளா நான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம் அப்படி சொல்லிட்டு. ஏதாவது பிளாக்மெயில் பண்றாரா உன்ன? பிளாக்மெயில் பண்ணல மேம். நீ படிக்க கூடாது, நீ எப்படி ஐஏஎஸ் ஆவ நான் பாக்குறேன், உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது, நீ பிச்சை எடுக்கணும், நடுத்தருவுல நிக்கணும், உன் குடும்பத்தை இவ்வளோ பண்ணியிருக்க, நீ அப்பவும் திருந்த மாட்டியா, பிஸ்னஸ் போக வேண்டிய தன்னடி அப்படிலாம் சொல்லியிருக்காங்க மேம். அந்த எஸ்எம்எஸ்ல இருந்தது. அப்புறம் ஒவ்வொன்றா வச்சு நான் பண்ணும்போது அவன் தான் அப்படின்னு எங்க அண்ணா தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. அப்புறமா நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் அம்மா, தம்பி, எங்க தம்பி ஒய்ஃப் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்க கிட்ட நான் சொன்னதெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க, இல்ல அது அவனாதான் இருக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா, அவங்க அண்ணன், ஒரு பெரியம்மா பையன், அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுலதான் வச்சு பேசினாங்க மேம். பேசினப்ப நான் சொல்றேன், இல்லம்மா அவன் தாம்மா பண்றான், என் மேல ஏதாவது கோவம் இருந்தா என்கிட்டயே சொல்லியிருக்கலாம்ல, எப்படி இப்படி தப்பு தப்பா எஸ்எம்எஸ் பண்றா அப்படின்னு கேட்டப்போ, இல்ல நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனைன்னா நீங்க தான் தீர்த்துக்கணும், இதை எதுக்கு இப்படி எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். சில நேரம்ல செத்தே போயிடலான்னு சொன்ன எங்க அம்மாட்ட கேளுங்க மேம். நிஜமாலுமே கண்டிப்பா இருக்கவே முடியாது. பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லாம இருக்குமான்னு கூட நினைப்பாங்க மேம். அவ்வளவு மோசமா இருக்கு. யாராவது தங்கச்சிக்கு போய் அப்படி அனுப்புவாங்களா மேம்? நீங்க மெசேஜ் வேணா எடுத்து பாருங்க மேம். கண் கொண்டு படிக்கவே முடியாது மேம். இதுல போய் நீ படிக்கிறியா, நீ எப்படி படிக்கிறன்னு பாக்குறேன். உன்னால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையாம்மா? இதுல மேம் எங்க ஊர்ல மேம் ரைட் பண்ணப்ப அவங்க கிட்ட தான் மேம் போய் அம்மா சொல்லி புக்ஸ் வாங்கறதுக்கே பணம் இல்லைன்னா அப்படின்னு சொன்னப்ப அவங்களும் தான் மேம் 2000 கொடுத்தாங்க. அதுக்கு நான் அண்ணனாங்களும் சொல்ல முடியுமா மேம்? சத்தியமா இவனால என்னால படிக்கவே முடியல மேம். அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுங்க மேம். நாங்க கேட்டதுக்கு இல்லைன்ட்டாங்க. இந்த பையனுக்கு ஏன் உண்மையில இவ்வளவு கோவம்? அதுதான் மேம் தெரியல. நாங்க கூப்பிட்டு கேட்டப்ப கூட அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணவே இல்லை எஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் மேம். அதுக்கு லாஸ்ட் எஸ்எம்எஸ் உனக்கு எப்போ வந்தது? February 25 மேம். நான் வந்து முன்னாடி பண்ணிருந்தேன் மேம். ஏன் அவன் பேர் காலேஜ். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிருக்கா? இப்ப 25க்கு மேல ஸ்டாப் ஆயிடுச்சு மேம். என்ன காரணம் தெரியல மேம். ஏன்னா என்ன பிரச்சனை உனக்கு அவருக்கும் அத சொல்லு. எனக்கு அவனுக்கு சத்தியமே எந்த பிரச்சனையுமே கிடையாது மேம். அவர் தான் எப்படி நீ கன்ஃபார்மா சொல்ற? அவன் தாங்கிறதுக்கு கன்ஃபார்ம் வந்து என்னை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் சொல்றேன். என்ன ஃபுல் டீடைல்ஸ்? ஃபுல் டீடைல்னா நான் படிக்கிறது, எங்க ஃபேமிலியை பத்தி டீடைல். அதான் மேம். நிஜமா அதுதான் மேம். நிஜமா அவனுக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கிடையவே கிடையாது மேம். கரெக்டா இவர் தான் பண்றாருன்னு நீ சொல்ற. இன்னொரு விஷயம், நீ நினைச்சிருந்தான்னா இந்த எஸ்எம்எஸ் ஒரு நாள்ல பிளாக் பண்ணிருக்கலாம். அந்த நம்பரை பார் பண்ணியாச்சுன்னா அப்புறம் அவன் எந்த மெசேஜும் உனக்கு அனுப்ப முடியாது. இது ஏன் இவ்வளவு பெரிய விஷயமா பேசுற? ஒரே ஒரு பாரிங், அவ்வளவுதான். நான் பண்ணாம விட்டுட்டேன் மேம். ஏன்? ஐஏஎஸ் படிக்கிற, ஐஏஎஸ்க்கு கோச்சிங் போற, உனக்கு விவரம் தெரியும், எத்தனையோ பேர்கிட்ட கேட்டிருப்ப, ஏன் பண்ணாம விட்ட? அந்த நம்பர் பார் பண்ணியாச்சுன்னா அந்த நம்பர்ல இருந்து உனக்கு எஸ்எம்எஸ்ஸே வராது. கரெக்டா? ஏன் பண்ணாம விட்ட? பார் பண்ணனும். உனக்கு ஏதோ ஒரு சின்ன ஆப்ளிகேஷன் இருக்கு, எதுனாலயும் உன்னால கட் பண்ணி தூக்கி போட முடியல, என்ன பிரச்சனை இருக்கு, அது என்னது சொல்லு. நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோமா? பட் நீ உண்மையை சொன்னாதான் ஹெல்ப் பண்ண முடியும். நீ சொல்ற மாதிரி சும்மா ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறதுனால ஒருத்தரை பயந்துட்டு நீங்க வந்து உட்கார மாட்டேன். எஸ்எம்எஸ் பிளாக் பண்ணாம விட்டுருக்கேன்னா அதுல ஏதோ விஷயம் இருக்கு. அம்மா என்னம்மா பிரச்சனை?
என்ன நடக்குது? பொண்ணு தனியாக படிச்சுக்கிட்டு இருக்குங்கம்மா கோயம்புத்தூரில் ரூம் எடுத்து. முன்னாடி இன்னொரு பையன் சொந்தக்கார பையனும் என் மகனும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு. பொண்ணு அவங்க கூட இருந்துச்சு. அப்புறம் அவனுங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல, 2 ரூம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. போன உடனே இதுவும் தனியாக இருக்கக்கூடாதுன்னு வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டில் இருந்துக்கிட்டு கொஞ்ச நாள் இருந்துச்சு. அந்த பிள்ளை படிக்கணுங்கிறே குறிக்கோளுங்கம்மா. வீட்டுக்காரரும் வேண்டான்னாரு, குடும்ப கஷ்டம்னு நினச்சி. சரின்ட்டு போயிருச்சு. மறுபடி போய் அப்புறம் நான் தான் சேர்த்து விட்டுட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்க நடுமலக்காரவங்க இருக்காங்க, சொந்தக்காரவங்க. அவங்க ரூமு பக்கத்தில் தான், அம்மா அப்பா மாதிரி பார்த்துக்குவாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை ரூமுனால எல்லாம். இந்த பையன் வந்து கொஞ்ச நாளாக பேச்செல்லாம் இல்லை. அவன் வந்து கொஞ்சம் மந்திரமாக கேரளாவில் போய் படிச்சிருக்கிறாம்மா. ஒரு குழந்தை இருக்கு, கல்யாணம் முடிச்சு. என்ன பண்ணிட்டா, ரொம்ப நாளாக பேச்செல்லாம் இல்லை, சண்டை இல்லை, ஒன்றுமே இல்லைங்கம்மா. அவன் என்ன பண்ணுறான், அந்த பிள்ளைய ஒரு 6 மாதம் பயங்கர தொந்தரவுங்கம்மா. ஆனால் அவன் தாம்னு எங்களுக்கு தெரியுது. எப்படி தெரியுது? ஒரு நிமிஷம். இந்த எங்கள் குடும்ப கஷ்டம், இப்போ எங்கள் குடும்ப கஷ்டம் எங்கள் நடத்தி எல்லாமே கோயம்புத்தூர்காரவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் தெரியாது. எங்கள் பக்கத்தில் எஸ்டேட்டில் இருந்தவங்களுக்கு தானம்மா தெரியும். அப்போ எங்கள் நம்பர் இருக்கிறனால இவன் தான் கெட்ட வார்த்தையிலலாம் பேசி இப்படி எழுதுறது இவன் தாங்கிறத வச்சு நாங்கள் ப்ரூஃபாக நினச்சி அவங்க குடும்பத்தில் இருந்தப்பல ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, எம்மா நைட்டுக்கு டார்ச்சல் தாங்க முடியல, நீ பிசினஸ் பண்ணடி, படிக்காத அப்படின்னலாம் சொல்கிறாம்மா. நான் வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல, நான் சாக போகிறேன்னு ஃபோன் பண்ணவும் நான் அங்கேருந்து பிறப்பிட்டு கடனை வாங்கிட்டு கோயம்புத்தூர் ஓடியாந்துட்டேன். ஓடியாந்த கேட்கையில் எஸ்எம்எஸை கண்ணு கொண்டு பார்க்க முடியலங்கம்மா. இந்த எஸ்எம்எஸ்னால இந்த புள்ள ஒரு 6 மாசமா தூக்கம் கிடையாது. சரி, இப்ப இந்த SMS வராம இருந்தா உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிடுமா? பிரச்சனை இல்லம்மா, கண்டுபிடிக்கணும் மேம். அதை அதுதான் உனக்கு பிரச்சனை. SMS பார் பண்றதுனா 1 நிமிஷத்துல பார் பண்ணிடலாம். பார் பண்ணிடலாம் மேம், அது ஓகே மேம். ஆனா இது வந்து எனக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் விட்டது என் தப்பு தான் மேம். ஏன்னா நான் 1 வீக்கா அது யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு விட்டது என்னதான். சொல்லல. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன வருதுன்னு பார்த்தது என்னோட தப்பு தான். எந்த தப்பும் பண்ணல இந்த பொண்ணு. பண்ணலாமா, அந்த பையன் இவனை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா. நான் ஒரு விஷயம் சொல்லவா, எவனோ எதையோ பண்ணிட்டு போறான், அதை கண்டுபிடிப்போம், அது வேற விஷயம். ஆனா நீங்க இவ்வளவு வருத்தப்பட தேவையில்லம்மா. எனக்கு தாயெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, தகப்ப மட்டும்தான், 4 பேர் கூட பிறந்தவங்க. அவரும் இந்த குடிகாரர் எங்க அப்பா, அங்கிட்டு இங்கிட்டு வீட்டுகளில் பிச்சை எடுத்து தான் வளர்த்தாரு. அதே போல எங்க 4 பேரு 3 பேர் என்னைய பார்க்க மாட்டாங்க. அவங்க 3 பேரும் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. அக்காங்களா? அக்கா 2 தம்பிங்க, அதே எஸ்டேட்ல தான் இருக்கிறோம். நானும் இஷ்டப்பட்டு கல்யாணம் உங்களுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்குல்ல, அதை நல்லா பாத்துக்கோங்களே, ஏன் கவலைப்படுறீங்க? நிம்மதி இல்லைங்கம்மா, கஞ்ச குடிச்சாலும் அதுக்கு நிம்மதி இல்லைங்கம்மா. எனக்கு யாருமே இல்லைங்க. வருத்தப்படாதீங்கம்மா, அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. அந்த புள்ளைய நல்லபடியா அவ படிச்சு நல்ல நிலைமைக்கு வருவா பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடுமா? போகாது. உன் பல்லு எப்படிமா போச்சு? ஆக்சிடென்ட் மேம், அது சின்னதுலயே மேம், கீழே ஓடி போய் விழுந்ததுல மேம். ஏதோ நம்பி வந்துட்டோம்மா. எங்களுக்கு அவர் அந்த அங்க என்ன எர்ணாகுளத்துலதாம்மா கட்டட வேலைக்கு போவாரு. இந்த பிள்ளைய நினைச்சே குடிக்க காசு விருப்பப்பட்டா கொடுப்பாரு. ஆனா உன் பிள்ளைய படிக்க வைக்காது. என்னையும் பேசுவாரு, கெட்ட வார்த்தையில பேசுவாரு. எங்க கிட்டதான் மேம் எங்க அப்பா எங்களை தப்பா சொல்லுவாங்க. ஆனா மத்தபடி என் பிள்ளை வீட்டுல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் தான் மேம் எங்க அம்மா கூட்டிட்டு போய் வண்டியெல்லாம் விட்டுட்டு போயிருவாங்க. வட்டிக்கு 10,000 வாங்கினாங்க மேம். இப்ப கூட கேஸ் நடக்குது. 40,000 எழுதி கொடுத்து வக்கீலே எங்க அம்மா மேல போய் கேஸ் போட்டிருக்காங்க மேம். கேஸே ஆகாம ஏமாத்திட்டு இருக்காங்க மேம். அதை கூட நாங்க தான் மேம் பாத்துட்டு இருக்கோம். எங்க அப்பா எதுலயுமே தலையிட மாட்டாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க, என் புள்ள பாத்துக்கிறோம் அப்படின்னு வெளியில நல்லதாம் சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள எங்களுக்குள்ள எதுலயுமே கலந்துக்க மாட்டாங்க. ஏதோ ஹெல்ப் கேட்டா கூட அவர் வேலை செய்யறாரா, அவர் கடனை கட்டுறாரா, அவ்வளவுதான். அவர் பேசாம இருந்துக்குவாரு. யாருகிட்டயும் தலையிட்டு நம்பிக்கை வச்சு ஒரு ஆம்பளையாட்ட அந்த பிள்ளைய விட்டுட்டு அவர் பாட்டுல இருக்காரு. ஏதோ ஒரு கவர் உண்டு வேலை கிடைச்சிருச்சுன்னா அதுதான் குறிக்கோள். அது IAS தான் பண்ணணும்னு இருக்கு. இல்ல மேம், நான் TNPSC எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன் மேம். என் கூட நாங்க கம்பைன் ஸ்டடி பண்ற 4 பேத்துல பாத்தீங்கன்னா அவங்க 3 பேர் பாஸ் பண்ணிருவாங்க மேம். கரெக்டா நான் 2 மார்க் 1 மார்க்லயே போயிரும் மேம். நேரம் சரியில்லை, எங்க அம்மா கூட்டிட்டு போய் பார்த்தா நேரம் சரியில்லைன்னு சொல்லிருவாங்க. ஆனா நான் நல்லாதான் மேம் எழுதின மாதிரி இருக்கு. ஆனால் நான் மறுபடியும் அதை விட மாட்டேன். நான் கண்டினியூஸா எழுதிட்டு தான் மேம் இருக்கேன். நான் வீக்கெண்ட் ஃப்ரீ கோச்சிங் மேம் ஆயக்குடியில பழனியில கொடுக்குறாங்க மேம். நல்ல கோச்சிங் தான். வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்க இருக்கவே மாட்டோம் மேம்.
சண்டே நான் கிளாஸ் போயிடுவேன். கரெக்டா சண்டே கிளாஸ் போறது சொல்றான் மேம். முனியாண்டி என்னன்னு பக்கத்து வீட்டுல அண்ணா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க படிக்கிறதுக்கு, அதான் சொல்றான். கேட்டா என்ன பண்றான், அந்த அண்ணா கூட தான் போறேன்னே சொல்றான். இல்லன்னா அந்த அண்ணா கூட போ, இதுதான் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இதே எஸ்எம்எஸ் பண்ணின்னு என்ன மேம் பண்ண முடியும்? டெய்லியும் படுத்த தூக்கமே வர மாட்டேங்க. எங்க அம்மாட்ட கேளுங்க, செத்துடலாமான்னு கேக்குது. ஒரு எஸ்எம்எஸ் போய் உன் வாழ்க்கைய கெடுக்கலாம்? கெடுக்காது மேம். மறுபடியும் நான் யாரோ என்ன கேக்குறாங்க இந்த பொண்ணை பத்தி, கலெக்டர் ஆபீசர் நான் கேட்டதுக்கு மேம் அந்த அண்ணாட்ட அப்படி இப்படி சொல்லியிருக்கான். அந்த அண்ணா வந்து எங்கிட்ட சொல்லும் போது அவங்க நம்பின மாதிரி எங்கிட்ட சொல்றாங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு மேம். அந்த அண்ணன் காலில் அழுகாத குறையா சொல்லிட்டு ஒரு சத்தியமா நான் அந்த மாதிரி இல்லைன்னா. எத்தனை நம்பர்ல இருந்து வந்ததுமா? ஒரே நம்பர்ல இருந்து தான் மேம் எஸ்எம்எஸ் வந்தது. அந்த மொபைல் வந்து உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இது வந்து எங்க அப்பா தான் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இந்த மொபைல் வச்சிருக்கேன் மேம். 2 மொபைலையுமே ரொம்ப அசிங்கமாவே வந்துட்டு இருந்தது. வச்சிருக்கியா நம்பரா மேம்? இருக்கு மேம், அதே செல்லுலயே. கால் வரும் மேம், பேச மாட்டான் மேம், இப்படி வச்சுக்குவான். ஒரு கேம் ஆடினா மேம், எங்க அம்மா 4 நாளா வேலைக்கு போகாம என் கூட வந்து துணைக்கு இருந்தாங்க மேம். ஏதோ சுகந்தி சரவணன் சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் என் கஸ்டடியில இருக்காங்க. அதாவது அவங்க 2 பேரும் எங்க அண்ணா வந்து கடத்தி வச்சிருக்கிற மாதிரியும் மாந்திரீகம் பண்ண மாதிரியும் அந்த பொண்ணை சுகந்திய வந்து வேற ஒருத்தவங்க கிட்ட ப்ராஸ்டியூட்டரா அனுப்பிச்சிட்டு இருக்கிறதாவும் பண்ணிட்டு இருந்தான். எங்க அம்மாவும் நம்பி இங்க கோயம்புத்தூர் வந்து எனக்கு செய்வனை செஞ்சு எனக்கு ஏதோ உடம்பு. ஆனா அந்த டைம்ல கரெக்டா சொல்லு என்ன நடந்தது? இல்ல மேம், சரவணன் சுகந்தி அப்படிங்கிற 2 கேரக்டர் மேம். இந்த பேர் உங்ககிட்ட யாரு சொன்னது? அவன் தான் எஸ்எம்எஸ் பண்ணாங்க மேம். எஸ்எம்எஸ் நான் தான் சரவணன், உங்க அண்ணன் வந்து என்னை கடத்தி வச்சிருக்கான். சுகந்தி என் தங்கச்சி, அவளும் இங்கதான் இருக்கா, என் அம்மாவும் இங்கதான் இருக்காங்க. நாங்க 3 பேரும் இந்த என் தங்கச்சிக்கு பேய் விரட்டுறதுக்கு வந்தோம். பார்த்தாக்க இவன் வந்து பேய விரட்டாம என் தங்கச்சிய அப்படியே மயக்க நிலைமையில வச்சு நிர்வாணமா வச்சு சாமியில போட்டிருக்கான். அதுக்கு எதுக்கு உனக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு போட்டு, அதாவது அவங்க 2 பேரும் எங்க அண்ணா தான் இதை பண்றான்னு இவங்க பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. பண்ற மாதிரியே இவனே அதை பண்ணிக்கிறான். எங்க அண்ணா மந்திரவாதி மெசேஜ் அவன் தான் புடிச்சு வச்சிருக்கான்னு சொல்லி இவங்க பண்ற மாதிரி எங்க அண்ணனே மெசேஜ். எந்த நம்பர்ல இருந்து பண்ண? அதே நம்பர்ல இருந்து மேம். அப்போ ஒருவேளை அவன் தான் பண்றான் போல, அவனுக்கு தெரியாம அந்த செல் எடுத்து பண்றான் போல அப்படின்னு பார்த்தா, இல்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவன் ஏவல் பண்ணிட்டு இருக்கான், அன்னைக்கு உடம்பு சரியில்லை. அதே மாதிரி அந்த அன்னைக்கு நைட்டு ரொம்ப முடியாம போயிடுச்சு மேம். மறுபடி காலையில எனக்கு என்னன்னு தெரியாம நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி உடம்பு சரியில்லமா அப்படின்னப்போ எங்க அம்மா மெசேஜ் இப்படி வந்திருக்குன்னா மறுநாள் காலையில வேலைக்கு போகல, கிளம்பி வந்துட்டாங்க. வந்து 4 நாள் என்ன ஆகுதோ ஏதாகுதுன்னு என் கூடயே தான் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ரொம்ப நாள் அதை இது பண்ணி பார்க்கும்போது அது ஒரு கேமா தான் இருந்தது. நீ வந்து முனியாண்டி கூட போனாதான் உனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் ஆகும், சரியாகும். யார் இந்த முனியாண்டி? அந்த அண்ணா தான் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க மேம். அவர் என்ன பண்றாரு? அவங்க வந்து இப்ப திருப்பூர்ல வந்து ஃபேப்ரிகேஷன்ல கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க மேம். முன்னாடி எங்க பக்கத்து. அவர் கூட போன எதுக்கு இவரை எழுதணும்? அந்த அண்ணா தானே மேம் இப்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்து ரூம்ல முன்னாடி இருந்தாங்க, நான் கோயம்புத்தூர்ல இருக்க ரூம்ல. அந்த அண்ணாவும் கோயில்பட்டி, அம்மாவோட நேட்டிவும் ரொம்ப க்ளோஸ் ஆனி அவர்கிட்ட? ரொம்ப க்ளோஸ்ன்னு சொல்ல முடியாது, நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகுவாங்க. வீட்டு விஷயம் எல்லாம் தெரியும் அவருக்கு? எல்லாமே தெரியுமா? அவங்க அப்பா இவங்க அப்பாவோட வயசு அவருக்கு அதிகம். இவ்வளவு ஒரு குழந்தை இருக்குது. முனியாண்டிக்கா? முனியாண்டி நல்ல மனுஷமா. அப்போ சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பேசினாலும் யார் என்ன பேசினாலும் நான் அப்பமே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் மேம் வீட்டுக்கு, தனியா இருக்கனால. இந்த முனியாண்டி இப்ப எங்க இருக்காரு? அவங்க திருப்பூர்ல இருக்காங்க மேம். உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு? ஆனா இந்த எஸ்எம்எஸ்ல வந்து முனியாண்டியோட போன் வருதா? முனியாண்டி கூட போயிட்டு வந்தீங்கன்னா அந்த தோசம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு வந்தது மேம். அப்ப நான் அதையும் அம்மாட்ட சொன்னேன், நீ படிக்காத, பிசினஸ் பண்ணினா நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் எஸ்எம்எஸ் பண்ண. சண்டே பிசினஸ் பண்ணு, படிக்காத அப்படின்னு எஸ்எம்எஸ் பண்ண. நீங்க 3 பேர் இருக்கீங்க லேடி, எதுக்கு நீ ஐஏஎஸ்னு பேர் வாங்கி. உனக்கு வந்த நம்பர் எஸ்எம்எஸ் வந்தது இல்ல, அந்த நம்பர் கொடுத்திருக்கியா? கொடுத்துருக்கேன் மேம். சரிம்மா, இப்போ உனக்கு யார் மேல சந்தேகம்? எனக்கு வந்து முழு சந்தேகம் எங்க அண்ணா மேலதான். வேற யாரு மேலயும் சந்தேகம் இல்ல? வேற யாருக்கு எஸ்டேட்ல உள்ள ரகசியம்னா அவனுக்கு தான் தெரியும். அது நம்பரும் அவனுக்கு தான் தெரியும்.
வேற என் யாருமே தம்பி கிடையாதுமா. சரி மேம் இப்ப வந்து எங்க அப்பாவோட வேற யாரு மேலயுமா எனக்கு சந்தேகம்? யாரு மேலயுமே வேற இல்ல யாராவது இருந்தா? என் அப்பா வேற யாரு மேலயும் இல்ல மேம். வேற சப்போஸ் வேற யாராவது இருந்தா? சப்போஸ் இப்ப பொங்கலுக்குமா நல்லா தான் இருந்தேன். இந்த கை இதோட விளங்காம பொங்கல் அன்னைக்கு இப்படி மாவு கட்டு போடுறேன். உடனே எஸ்எம்எஸ் எப்படி நான் பண்றா? ஃபோன் பண்ணேன் மேம். கெட்ட வார்த்தையில உங்க அம்மா படுத்துட்டாளாடி அப்படின்னு கெட்ட வார்த்தையில நான் SMS ஃபோன் பண்றாங்க. பண்ணேன் மேம் அதே நம்பருக்கு. இந்த முனியாண்டி எப்படி உனக்கு தெரியும்? எங்க பக்கத்து ரூம் மேம். இப்ப இவங்க நான் 3 பேர் இருக்கிற ரூமுக்கு இருந்தாங்களாம்மா? பக்கத்து ரூம். நான் யார்கிட்டயும் பேச அவர் என்ன வேலை செய்யறாரு? அவர் முன்னாடி சென்ட்ரிங் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க மேம் எங்க பக்கத்து ரூம்ல. அப்போ எங்க அண்ணா தான் இந்த அண்ணா கோயில்பட்டின்னு அவன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். அப்போ அம்மாவோட ஊரு கோயில்பட்டிங்கிறனால அந்த அண்ணா நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பக்கத்து ரூம்லயும் நல்லா பேசுவாங்க. அந்த ஒரு அண்ணா தான் பேசுவாங்க. மத்த எல்லா பசங்களா இருக்கனால நானும் யார்ட்டையும் பேச மாட்டேன், அவங்களும் என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த அண்ணா திருப்பூர் போனதுக்கு அப்புறமும் பேசுவாங்க. அதுக்கப்புறமா நீ கூப்பிடுவா அவரு கூப்பிடுவாரு? அவரே கூப்பிடுவாரு. இதுக்குமா வாட்ஸ்அப்ல சாட் பண்ற நீ தெரியாத ஆளுங்கள்ட்ட? யார் இந்த கௌதம்? கௌதம் என் ஃப்ரெண்டு மேம். எம் ஹரிஸ்ரீ ஹரிஸ்ரீ யாருன்னு தெரியல மேம். அவங்களுக்கு சேட் பண்ணல மேம். சாட் பண்ணியிருக்க நீ? என்னெல்லாம் சாட் பண்ணியிருக்க? ஹரிஸ்ரீங்களா மேம்? கோயம்புத்தூருக்கு சேஃபாவா? ஜியாகிரபி மேஜர்? இல்ல மேம் நிஜமா இல்ல மேம். நெட் கார்டு இருக்கு, அது ஓபன் பண்ணி பாருங்க மேம். பார்த்தேன் நான் இப்போ. இல்ல மேம் அதுல ஹரிஸ்ரீக்கு இருக்காது மேம். சரவணன் யாரு? சரவணன் என் ஃப்ரெண்டு தான் மேம். எதுக்கு அவங்கள்ட்ட எல்லாம் இப்படி சாட் பண்ற நீ? மேம் அவங்க முன்னாடி ஃப்ரெண்டு மேம். ஜஸ்ட் சேட்டிங் அவ்வளவுதான் மேம். தஞ்சை சரவணன்ட்ட ஏன் ஸ்ருதின்னு சாட் பண்ண? என்னோட காலேஜ் நேம் ஸ்ருதி தான் மேம். என்னோட டைரியிலே அப்படிதான் இருக்கும். எங்க அம்மாவுக்கும் தெரியும் மேம் அந்த பேரு. நீ என்ன பண்றேன்னா நீயாவே இப்போ வலுக்கட்டாயமா சாட் பண்ற நிறைய நம்பர்ல. அவங்க பண்ணலைன்னா கூட நீயா போய் சாட் பண்ற. ஏன்? அவங்க முத நாள் பண்ணியிருப்பாங்க, அடுத்த நாள் நான் பண்ணியிருப்பேனா இருக்கும் மேம். ரெகுலர் சாட். உண்மையை சொல்லு, அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணலாம். மேம் வாட்ஸ்அப்ல சேட் பண்ற உண்மைதான் மேம். படிக்கிற, இவ்வளோ பிரச்சனை இருக்கு வீட்டில், ஐஏஎஸ் கோச்சிங்க்கு போற, உனக்கு எதுக்கு வாட்ஸ்அப் சாட்டிங்? அதுவும் தெரியாத நம்பரை நீயா போய் வலுவா போய் சாட் பண்ணுறது, அது என்ன பழக்கம் அது? இவங்க மெசேஜ் வருதுன்னு வருத்தப்படுறாங்க, யாரோ தொந்தரவு பண்றாங்க சொல்றாங்க. ஆனா இவங்க வலுக்கட்டாயமா போயிட்டு நிறைய பேர்ட்ட சாட் பண்ணியிருக்காங்க. எம் ஹரிஸ்ரீ தெரியவே தெரியாது சொல்றாங்க. அவ்வளோ சாட்டிங். கௌதம் யாரு? கௌதம் கௌதம் ஃப்ரெண்டு தான் மேம். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஏன் பிரச்சனை வராது உனக்கு? ஒரு ஃபோன் கையில கிடைச்சா போறோம், வாட்ஸ்அப் கிடைச்சா போறோம், சும்மா இருக்க முடியாது. எத்தனை பேருக்கு மெசேஜ், குட் நைட்டு, ஸ்வீட் ட்ரீம்ஸ். உன்னை பார்க்கலான்னு ஆசையா கோவை வந்தேன்டி. மேம் தஞ்சை சரவணன் சொல்லிட்டு அவன் அனுப்புனான்னு நாங்க போய் பார்க்கவே இல்லை மேம். நான் கிளாஸ்ல இருந்தேன் மேம். உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன் சொன்னா. இல்ல மேம் அவன் கல்யாணம் அனுப்பிச்சிருக்கானே. ஃபங்க்ஷனுக்கு வந்தான் மேம். அவன் அப்படி அனுப்பிச்சிருக்கான் மேம். ஏன் உனக்கு எல்லாரும் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறாங்க? மார்னிங் இங்கே இருந்து கிளம்புறது, ஈவினிங் அங்கே வந்துடுவேன், நைட்டு உன்னோட ரூமில் தாண்டி தங்க போகிறேன். மேம் அவன் அனுப்புனா, மற்றபடி என்ன வரவில்லை இல்லை மேம். நிஜமா ப்ராமிஸ் மேம். ஏன் நீ இந்த மாதிரி மெசேஜஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுற? நான் அதுக்கப்புறம் சேட் பண்ணவே இல்லை மேம். அதுக்கப்புறம் தான் நிறைய சேட் பண்ணியிருக்கேன். இந்த வார்த்தை அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ்வளோ சேட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு சேட் பண்ணது உண்மைதான் மேம். ஆனா சும்மா பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் மேம். என்ன என்டர்டெயின்மெண்ட்டா? வாட்ஸ்அப் இருந்தால் இந்த மாதிரி சேட் பண்ணுவீங்களா? அதனால தான் இந்த மாதிரி வம்பே வருது. யாரு என்னன்னெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். நீ சொல்றது அண்ணனே கிடையாது உனக்கு எஸ்எம்எஸ் பண்ணறது. சும்மா தேவையில்லாம உங்க அம்மாவை நம்ப வைக்கிற. இல்ல மேம் நிஜமா மேம். உனக்கு அசிங்கமா மெசேஜ் பண்ணது யாரு? அது உங்க அண்ணன் கிடையாது. உனக்கு தெரியும் யார் அனுப்பிச்சிருக்காங்கன்னு. அந்த அசிங்கமா பண்ண மெசேஜா மேம்? மேம் அவன் தான் மேம் அந்த எஸ்எம்எஸ் பண்ணது. எங்களுக்கு தெரிஞ்ச அவன் தான் மேம். சரி இல்லைன்னா அந்த நம்பர்ல நீங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க மேம். நிஜமா சத்தியமே எனக்கு தெரியாது மேம். அந்த நம்பர்ல நீ சாட் பண்ணிருக்க அதுக்கு முன்னாடி?
அதே நம்பருக்குங்களா? ஆமா மேம், அவன் சேட் பண்ணப்ப நானும் தான் மேம் அவனுக்கு சேட் பண்ணிருக்கேன். என்ன chat நாசமா பண்ண? போயிருவேன், நீ யாரு அப்படின்லாம் பண்ணிருக்கேன் மேம். நிஜமாதான் மேம், நான் சேட் பண்ண எஸ்எம்எஸ்ல இருந்தது மேம். முதல் மெசேஜ் அந்த நம்பர்ல இருந்து என்ன வந்தது? என் பேர் போட்டு வந்தது மேம். என்ன வந்தது? யாருன்னு வந்தது மேம். ஹூஆரின்னு அனுப்புனேன் மேம். அடுத்ததான் நீ உன் பேர் வந்து கற்பகவல்லி, வால்பாறை, தென்காசியில பாவூர். ஹூ ஆர் யூ நீ அனுப்புன? எத்தனை பேருக்கு ஹூ ஆர் யூ அனுப்பியிருக்க தெரியுமா? காமிக்கவா? நீயா வம்ப விலைக்கு வாங்குற? ஹூ ஆர் யூ தெரியாத ஒரு நம்பர்ல போயிட்டு ஹூ ஆர் யூ சொல்றது. அப்ப இவ்வளாவே பேசுறா. படிக்கிறத பொண்ணு இவ்வளவு பிரச்சனையில இருக்க, வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, உனக்கு எதுக்கு இந்த வம்பு? யாரு என்ன தெரியாத ஒரு ஆளோட சாட் பண்ணறது எவ்வளவு டேஞ்சரஸ். உனக்கு யாரோ உனக்கு வந்து நோஞ்சாம் அந்த முனியாண்டி அண்ணனை வந்து நோஞ்சாம் புருஷன் ஹெல்ப் பண்றான், அவன் வந்து இனிமே ஹெல்ப் பண்ணக்கூடாது, ஹெல்ப் பண்ணானா நான் உன்னை இது பண்ணிடுவேன், உன்னை வந்து படிக்கவே விட மாட்டேன், உங்க 2 பேத்தையும் கொன்றுவேன் அப்படிலாம் எஸ்எம்எஸ் வந்தது மேம். அதுக்கப்புறம் தான் கண்டினியூஸா வந்துட்டு. அப்புறம் நீ சொன்ன இல்ல அவரோட சேர்ந்து வாழ்ந்தாதான் அவன் பிரச்சனை முடியும்னு எழுதினாருன்னு. அப்படியே இருந்தது மேம். அது எப்படி அதையும் சொல்லுவாரு இதையும் சொல்லுவாரு? முனியாண்டி அண்ணா கூட சேர்ந்து நீ இருந்து வந்தீங்கன்னாதான் உன்னோட அந்த என்னமோ மந்திரம் சரியாகும், என்னால வேலைக்கு போக முடியும் அப்படின்னே ஒரு எஸ்எம்எஸ் வந்தது மேம். அது எதுக்கு அவர் அப்படியே எழுதணும்? அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை சரி, கேளுங்க. உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது. ஹலோ ஹலோ, முனியாண்டி பேசுறீங்களா? ஆமாங்க. சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறீங்க. வணக்கம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க மேடம். மிஸ்டர் முனியாண்டி, உங்களுக்கு கற்பகவல்லி தெரியுமா? தெரியுங்க மேடம். எப்படி தெரியுங்க? நான் கோயம்புத்தூர்ல கொஞ்ச நாள் தான் பக்கத்துல இருந்தாங்க. பக்கத்துல இருந்தாங்கன்னா எதுக்கு நீங்க டெய்லி அவங்கள்ட்ட பேசுறீங்க? இல்ல, அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க ஹெல்ப் கேட்பாங்க, அந்த புக்ஸ் அந்த மாதிரி, அதுக்காக வேற. டெய்லி எதுக்குங்க பேசணும்? அவங்க பேசினா நான் பேசுவேங்க மேடம், அவ்வளவுதான். அவங்க கூப்பிடுவாங்களா நீங்க கூப்பிடுவீங்களா? அவங்க கூப்பிடுவாங்க. ஒரு சில அவங்க வீட்டுல அவங்க அம்மா எதுக்கு கூப்பிடுறேன், காலையில அட்டன் பண்ணா கூப்பிட்டு சொல்லுவாங்க. நீங்க என்ன வேலை செய்றீங்க? நான் இங்க டைல கான்ட்ராக்ட் எடுத்து பாத்துட்டு இருக்கேன் மேடம். சரி, இவ்வளவு வேலை இருக்கும்போது, வைஃப் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, இத்தனை வேலை இருக்கும்போது இந்த பொண்ணு எதுக்கு நீங்க டெய்லி கூப்பிடுறீங்க? இல்லைங்க மேடம், அது வந்து படிச்சுட்டு இருக்காங்க, ஹெல்ப் கேட்காங்க, புக்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்கேன், வேற எதுவும் இல்லைங்கிற. அது எதுக்குங்க டெய்லி கூப்பிடணும்? நான் என்ன சொல்லே தெரியல. இந்த பொண்ணுக்கு தப்பு தப்பா மெசேஜ் வர, அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியுமா? அது என்னன்னு அது யாருன்னு தெரியலங்க மேடம். யாரா இருக்க வாய்ப்பு இருக்குங்க? அது தெரியல. அது வந்து அவங்க அண்ணன் சொல்லிட்டு ரிலேஷன் ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன் உங்களை சம்பந்தப்படுத்தி ஏன் எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க? அது என்னன்னு தெரியல. நான் வந்து அந்த பொண்ணு ஹெல்ப் பண்றேன் மேடம் படிக்கிறதுக்காக. அது சொல்லு. அது வந்து அவங்க வந்து அதாவது அவங்க ஃபேமிலிக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு போலுக்க, அவங்க வந்து யாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருப்பேன். எனக்கு யாரும் எதுவும் பொண்ணு இது பண்றது கிடையாது. உங்க வைஃபுக்கு தெரியுமா நீங்க உங்கள்ட்ட டெய்லி பேசுறது? இல்லைங்க மேடம், வீட்டுக்குலாம் இருக்கேன். இந்த பொண்ணை ஹெல்ப் பண்றது வைஃபுக்கு தெரியுமா? தெரியாதுங்க மேடம். ஏன் அப்படி வைஃபுக்கு தெரியாம ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றீங்க? மேடம், படிப்புக்கு ஹெல்ப் பண்றது தப்பாங்க? படிப்புக்கு ஹெல்ப் பண்றது தப்பு இல்ல, ஆனா அது வைஃப் தெரிஞ்சு பண்ணணும். ஓகே, சரிங்க மேடம். சரி, இந்த எஸ்எம்எஸ் அவர் தான் பண்ணிருப்பாருன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? இல்ல, அது தெரியலங்க மேடம், என்னன்னு தெரியல. டெய்லி ஒருத்தரை கூப்பிட்டு பேசுறீங்க, அவங்க மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்க, அவங்களுக்கு ஒரு தொந்தரவுன்னா பேசாம இருக்கீங்க. அது அவங்க வீட்டுல அவங்க சொல்லிட்டாங்க மேடம், அவங்க பாத்துக்கிடுவாங்க அப்படின்ட்டு. மத்ததெல்லாம் அவங்க பாத்துக்கிறீங்க, நீங்க தானே பாத்துக்கிறீங்க. இல்ல, படிப்பு ஹெல்ப் பண்ற அவ்வளவுதான் மேடம். படிப்புக்கு ஹெல்ப் பண்ணலாங்க. படிப்புக்கு ஹெல்ப் பண்றவங்க டெய்லி கூப்பிட்டு சாட் பண்ண தேவையில்லையே. யாரு உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்றாங்க? அது தெரியலங்க மேடம். அது வந்து அவங்க அண்ணன் சொல்றீங்க மேடம். அது வந்து நம்ம போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். இத பாருங்க, எஸ்எம்எஸ்ல தெளிவா இருக்கு. அந்த பொண்ணு உங்களோட வந்து இருக்க சொல்லி அந்த எஸ்எம்எஸ்ல இருக்கு. ஏன் கூடயா? ஆமா, ஏன் கூட இருக்கு மேடம். ஏன் அப்படி எஸ்எம்எஸ் வருது? அது என்ன தெரியல மேடம். ஏன் கூட இருக்கு. ஏன் உங்களுக்கு கோவம் வரலையா? உங்களை தப்பா யாரோ பேசுறாங்கன்னா கோவம் வரலையா? மேடம், கோவம் கண்டிப்பா வரும். ஏன் வரல? எனக்கு வந்து எஸ்எம்எஸ் வரல, ஆனா அந்த பொண்ணு சொல்லுது. அத வாங்கி பாத்தீங்களா எப்பவாச்சும்? இல்லங்க மேடம், இல்ல பார்த்தே இல்லைங்க மேடம். ஏன் அது காமிச்சே ஏதாவது ஒரு சில எஸ்எம்எஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணோம்.
அப்போ உங்களுக்கு அப்புறம் தெரியும் அப்போ உங்களுக்கு தெரியும் அப்படி எஸ்எம்எஸ் வருதுன்னு. நீங்க ஏன் ரியாக்ட் பண்ணல, ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல? ஆக்சுவலா நம்ம வேணுமா எங்குமே தப்பு கிடையாது, நமக்குள்ள அந்த மாதிரி நான் அப்ப தப்பு கிடையாது. நீங்க இதுல இன்வால்வ் ஆகல, தப்பா இல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல உங்களை சம்பந்தப்படுத்தி பேசினா. தேவையில்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கீங்க. ஹெல்ப் பண்றேன், புக்குக்கு காசு கொடுக்கறேன்னு. சரிங்க மேடம், இது ஹெல்ப் என்ன சரி, என்ன சரிங்க மேடம், இதை எப்படி சரி பண்ண போறீங்க? இப்போ பேசுமா அவர்கிட்ட. ஹலோ சொல்லுங்கண்ணா. நான் என்னமா பண்ணேன்? நான் உனக்கு என்ன இது பண்ண சொல்லி பார்த்தேன்? ஒன்றும் பண்ணலண்ணா, மெசேஜ் வந்துட்டே இருந்தது, அதனால நாங்கள் இவங்க கிட்ட சொல்லிடணும்லண்ணா. அதையும் சரி பண்ணிட்டு அப்புறம் எனக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னாங்க. எவ்வளோ நாளைக்குன்னா நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பீங்க? இன்னும் நிறைய படிக்கணும், புக்ஸ் வாங்கணும், நிறைய ஹெல்ப் இருக்கு. அது ஒருத்தரே பண்ணிட்டு இருக்க முடியாது, அதனால தானே இங்க வந்தோம். இத பாருங்க முனியாண்டி, சொல்லுங்க மேடம். நீங்க வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது உங்க மனைவிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும். சரிங்க மேடம். இன்னொரு விஷயம், அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னா அதோட நிறுத்திக்கணும். டெய்லி கூப்பிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசுறது, சாட் பண்ணுறது, இதெல்லாம் தப்பான விஷயம். சரிங்க மேடம். நீங்க உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு, உங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்க, அதோட நிறுத்திக்கிங்க. சரிங்க மேடம். அதுதான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்லது, அந்த பொண்ணுக்கும் நல்லது. மேடம் நான் வந்து சத்தியமா கொடுத்ததுக்கு அந்த மாதிரி தப்பானதோ எதுவும் பண்றது இல்ல. நீங்க சொல்றீங்க ஓகே, அதை நான் எஸ்எம்எஸ் பண்ணாட்டேன், நான் கூப்பிடவே மாட்டேன். இல்லங்க, உங்க மனைவிக்கு தெரியாமலாம் நீங்க பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்ல, நீங்க திருமணமான பையன், நீங்க வந்து ஒரு அளவுக்கு மேல க்ளோஸ் ஆனீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை தான் உண்டாக்கும். ஆமாங்க மேடம். நம்ம ஓன் சிஸ்டர் கிட்டயே நம்ம டெய்லி பேச மாட்டோம், அதுக்கான டைம் இல்ல நமக்கு. இல்ல அதாவது உண்மைதான், நீங்க உண்மைதான் சொல்லி கரெக்டா தானே நான் சொல்றதே? சரியா? சொந்த அக்கா தங்கச்சிட்டே டெய்லி பேச முடியாது. ஆமாங்க மேடம். நீங்க எதுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு டெய்லி பேசுறீங்க? பாவம், அது கஷ்டப்பட்டு படிக்குது, அதுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா வீட்டுல. ஒரு பொண்ணோட நிலைமைய வந்து அதை யூஸ் பண்ணிக்க கூடாது எந்த விதத்திலயும். சரிங்க மேடம், நான் உங்களுக்கு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்றேங்க மேடம். இப்போ அந்த பொண்ணு உங்ககிட்ட தான் அவங்க வீட்டு சூழ்நிலை நீங்க கேட்டு, அவங்க அப்பா வந்து அவங்க வீட்டுல எந்த ஹெல்ப்பும் இல்ல, அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பேசி கொஞ்சம் வீட்டுக்கு பார்க்க சொல்லுங்க. நான் இனிமே வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நாங்க அந்த பொண்ணுக்கு படிப்புக்கான ஹெல்ப் பண்றோம்ப்பா, கவலைப்படாதீங்க. சரிங்க சரிங்க மேடம். சரி, ரொம்ப நன்றி, உங்க நல்ல மனசுக்கு நன்றி. ஓகே, தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ. உனக்கு என்ன தெரியுமாமா பிரச்சனை? நீயா வம்பல போய் மாட்டிக்கிற. இல்ல மேம், இல்ல மேம் சொல்லி சின்ன குழந்தை மாதிரி பேசாதே. இந்த குழந்தைத்தனம் எல்லாம் மெசேஜ்ல இல்ல, ஆக்ட் பண்ணாத என்கிட்ட. இல்ல மேம். என்னது இல்ல மேம்? Who are you? How are you? Good night. You're looking good. இன்னும் யாருக்கும் சேட் பண்ண மாட்டேன். இந்த அண்ணாவை பத்தி நான் அம்மாட்ட ஏற்கனவே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் மேம். எந்த அண்ணா பத்தி? அத சொல்லு, அத சொல்லு. எங்க வீட்டுல எங்க அம்மாவும் அண்ணியுமே என்னை கிண்டல் பண்ணுவாங்க மேம். முனியண்ட அண்ணாவை பத்தி என்ன கம்ப்ளைண்ட் பண்ண? அவங்க டெய்லியுமே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க மேம். ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்க? நான் கிளாஸ்க்கு காலையில் எத்தனை மணிக்கு கிளாஸ் போகிறேன், அங்கே போய் ரீச் ஆகிட்டேன்னா மறுபடியும் கிளம்பி வந்துட்டேன்னாலாம் கேட்பாங்க மேம். அதை சொல்லுவேன். இப்போ வரைக்குமே நான் அசால்ட்டாக ஃபோனே பண்ண மாட்டேன். ஆனால் வீட்டுக்கு மட்டும் கரெக்டாக காலையில் போகும்போது ஃபோன் பண்ணுவேன், நைட் மதியானம் ஈவினிங் வந்துட்டு ஃபோன் பண்ணுவேன், நைட்டு தூங்கும்போது ஃபோன் பண்ணிட்டு தான் தூங்குவேன் அம்மாவுக்கு. அது ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்பேன், மணிக்கணக்காக வீட்டில் பேசுவேன் எங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்கனால. ஆனா அண்ணனா ஃபோன் பண்ணி நிறைய நாள் வெயிட்டிங் கால் வரும், உடனே திட்டுவாங்க. என்ன திட்டுவாங்க? ஏன் இவ்வளவு நேரம் வெயிட்டிங் கால் வரல, அட்டன் பண்ண மாட்டியா, ஏன் நீ உங்க அம்மாட்ட தான் பேசுறேன்னு கட் பண்ணிட்டு சொல்லிட்டு பேசுற தானே, இல்ல யாருக்கிட்ட. எங்க மாமா ஃபோன் பண்ணுவாங்க மேம், எங்க அப்பாவோட தங்கச்சி வீட்டுக்காரு ஊர்ல இருந்து திருநெல்வேலியில அவங்க எல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நல்ல விஷயமா பிரச்சனை இருக்கு, அதை நான் தான் பேசிட்டு இருப்பேன் அவங்க கிட்ட. இல்ல மத்த ஏதாவது ஃபேமிலி விஷயமா பேசுவோம், அப்ப பேசினாலும் ஏன் பேசுன அப்ப சொல்லிட்டு பேசுறது தானே அப்படிலாம் கேட்பாங்க. எதுக்கு இவ்வளவு அதிகாரம் பண்றாரு ஒன்னு? நான் கேட்பேன் மேம், ஆனா எதிர்த்து பேச முடியாது, என்ன ஹெல்ப் பண்ணறதுனால. that is the point, that is the point. இப்போ உண்மையை சொல்லு, எனக்கு நீ வந்து உட்கார்ந்த போய் தெரியும் இதுதான் விஷயம்னு, ஆனா வெளிப்படையா என்னால சொல்ல முடியல. என்ன? ஆனா அது பிரச்சனை, அது உண்மை இருக்கு மேம். அத சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? ஆனா அண்ணா இன்னொரு அந்த அண்ணா ஹெல்ப் பண்ணாருமா, நல்ல விஷயம். ஆனா என்ன நடந்தது உண்மையை சொல்லு. நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க,
இந்த 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 பீரியட்ல வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக கூட அனுப்புனாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால இந்த பீரியட்ல என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஸோ வந்து அடுத்த ஜென்மன்னு இருந்தால் உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன் அப்படிலாம் அனுப்புவாங்க. இதுதான் அண்ணனா? முனியாண்டி அண்ணன். நான் அண்ணனா தானே மேம் நினைச்சேன். அதுதான் அப்புறம் உனக்கு ஏமா அவரை கட் பண்ணி விடல நீ? மேம் இப்போதைக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லை. அதுதான் பாயிண்ட். அந்த பொண்ணோட நிலைமையை யூஸ் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கான். உனக்கு எஸ்எம்எஸ் பண்றது அந்த ஆளாதான் இருக்கும், உங்க அண்ணன் எல்லாம் கிடையாது. நான் எஸ்எம்எஸ் வந்து சிலதெல்லாம் அந்த பேர்ட் வேர்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு உனக்கு எஸ்எம்எஸ் பண்றது இந்த ஆளுதான். இந்த மாதிரி பொண்ணுங்களை, கஷ்டப்படுறது பொண்ணுங்களை படிக்கணும்னு அவளுக்கு தெரியும். அவன்கிட்ட சண்டை போட்டானா அவளுக்கு காசு வராதுன்னு. நாங்க படிக்க வைக்கிறோமா அவனை? எங்க அம்மாட்ட நான் சொல்லியிருக்கேன் மேம், எங்க அம்மாவுக்கு தெரியுமா, ஏதாவது வீட்டுக்கு போனா கூட ஃபோன் பண்ண நான் எடுக்க மாட்டேன் மேம். அப்ப கூட எங்க சூர்யா சொல்லும், அவங்க மாமா ஃபோன் பண்றாருக்கா எடுக்க. இது எங்க அம்மாவுக்கு தெரியும் மேம், எங்க அம்மாட்ட வந்து கேளுங்க மேம். இது ஆக்டிங் இல்ல மேம், சத்தியமா. இப்ப நீ உண்மையை பேசுறமா? எனக்கு தெரியுது, இப்ப எனக்கு தெரியுதுமா நீ உண்மை பேசுறேன்னு. இது உங்ககிட்ட இருந்து வெளியே வைக்கிறதுக்கு தான் ரீசார்ஜ் பண்ணி கூட பேசுறதுக்கு எனக்கு பணம் இருக்காது மேம். எனக்கு புரியுதுமா கற்பகவல்லி, எனக்கு ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுமா? இந்த உண்மையை வெளியே வர வைக்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட அப்படி கண்டிச்சு பேசினேன். நான் ஏன் மேம் இப்படி இல்லைன்னு எங்க வீட்டுல மறைக்கணும், நிஜமா எங்க வீட்டுல எதையும் மறைக்க. புரிஞ்சதுமா, நீ ஏன் அந்த ஆள உன்னை யூஸ் பண்ணிக்க பாக்குறாரு தெரியறதா உனக்கு? தெரியும் மேம், சில டைம்ல. ஆனா எதையுமே என்கிட்ட நேருக்கு பேச மாட்டாங்க. அந்த நேருக்கு நேரம் பேச முடியாததுனாலதான் எஸ்எம்எஸ்ல அனுப்புறான். சரி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அது உண்மையா சொல்லு. இந்த பொண்ணுக்கு இந்த எஸ்எம்எஸ் வந்துட்டே இருக்கு, அது அவளுக்கு தெரியும். அந்த எஸ்எம்எஸ் அவளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல இவளுக்கு டவுட் வருது, முனியாண்டி தான் இந்த எஸ்எம்எஸ் அனுப்புறாரோன்னு. அப்ப இவ என்ன பண்றா, அவர் அனுப்புறது அந்த மெசேஜ இவருக்கு ஃபார்வர்ட் பண்றா. ஒரு நாளைக்கு இது கண்டுபிடிக்கிறதுக்காக வராத ஒரு எஸ்எம்எஸ் இவளே டைப் பண்ணி ஃபார்வர்ட் பண்றா. கரெக்டா? அப்ப அவர் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த எஸ்எம்எஸ் உனக்கு வரல, 2 நாளா அந்த போன் சுவிட்ச் ஆஃப் தான் இருக்கு. கரெக்டா? ஏன் என்கிட்ட சொல்லல? மறந்துட்டேன். அது அம்மா கிட்ட சொன்னேன், அவங்க கிட்டே சொன்னேன். அப்போ உனக்கு அனுப்புறது அந்த ஆள் தான். இது கூட யோசிக்க தெரியலையா உனக்கு? உனக்கு சந்தேகம் இருந்ததா? அப்புறம் எதுக்கு? 2 டைம் நான் டெஸ்ட் பண்ணேன் மேம். ஆனா 2 டைமுமே நான் வீட்டுல இருக்கும்போது அது பண்ணேன். எங்க அண்ணா திருப்பூர்ல இருந்து கிளம்பி பழனி வந்துருவாங்க. பழனில இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் என் கூட தான் டிராவல் பண்ணி வருவாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு என்ன பண்ணா, அவன் அன்னைக்கு கிளாஸ்ல பிரேக் டைம்ல அவன் சொல்ல, உனக்கு கரெக்ட் பண்றதுக்கு யாருமே இல்லையா, தாத்தா கூட பஸ்ல டெய்லி போயிட்டு இருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டா மேம். அதை கூட எங்க அம்மா கிட்ட நான் சொன்னேன் மேம். அப்புறம் தான் எங்க அம்மா சொன்னாங்க, அப்ப இப்படி எல்லாம் பேசாத, ஒரு நாள் வெடுக்குன்னு பேசி விடு, ஏதாவது டச் பண்ணிலாம் பேசுறானா அப்படின்னு கேட்டப்போ, இல்லம்மா அப்படிலாம் இல்ல, பக்கத்துல உட்கார்ந்துட்டு தான் வருவாங்க அப்படின்னு. அப்புறமா ஒரு நாள், வயசு இருக்கும் அந்த முனியாண்டிக்கு? எங்க அப்பாவை விட பெரியவங்க மேம். எங்க அப்பாவுக்கே இப்போ 48 49 இருக்கும் மேம். அப்புறம் ஒரு நாள், ஹலோ மிஸ்டர் முனியாண்டி. சொல்லுங்க மேடம். அந்த நம்பரை எதுக்கு பிளாக் பண்ணீங்க? எந்த நம்பருங்க மேடம்? இன்னொரு நம்பரை. எந்த நம்பருங்க மேடம்? இந்த நம்பர் நாங்க கூப்பிட்டோம்ல ஒரு நம்பரை, அதே பிளாக் பண்ணீங்க. மேடம் இப்ப பேசி இருந்தேன் மேடம், நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரி. இப்போ நான் கேக்குறது கேள்விக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் பொறுமையா பதில் சொல்லுங்க. சரிங்க மேடம். சரி, நீங்க சொன்னீங்க ஹெல்ப் பண்ணேன், தங்கச்சி மாதிரி அண்ணன் மாதிரி சொன்னா எல்லாம் நாங்க நம்பிட்டோம். சரிங்க மேடம். அது எதுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இல்லைன்னா உன்னை கல்யாணம் பண்ணிருப்பேன், அடுத்த ஜென்மத்திலயாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏன் சொன்னீங்க? அது தப்புதாங்க மேடம். நானே அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துருக்கேன், தப்புதான். சரி, அடுத்த விஷயம், இந்த பொண்ணுக்கு காசை கொடுத்துட்டு ஏன் நீங்க திருப்பூர் போறீங்க, பழனி போறீங்க, அந்த பொண்ணோடைய பஸ்ல ஏன் டிராவல் பண்றீங்க?
நான் வந்து கோவில்பட்டி ஊருக்கு சரி. போகும்போது நான் பழனி வழியா போயிருக்கிறேன். எதுக்கு அந்த பொண்ணு கூட நீங்க டிராவல் பண்றீங்க? உங்களுக்கு என்னங்க வயசு? 41 மேடம். சின்ன பசங்களை நம்பலாம். சரி, அடுத்தது அந்த பொண்ணு அவளாவே ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணிருக்கா. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இல்ல 2 நாளா அந்த போன் சுவிட்ச் ஆஃப், உனக்கு எப்படி அந்த மெசேஜ் வரும்னு நீங்களே கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த போன் சுவிட்ச் ஆஃப், அந்த போன் நானும் அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணுவேங்க மேடம். நீங்க ஏன் ட்ரை பண்ணும்? 2 நாளா சுவிட்ச் ஆஃப்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எஸ்எம்எஸ் வந்து அதனால நான் ட்ரை பண்ணுவேன் மேடம். வேற ஒண்ணும் இல்ல. யாருக்கு உங்ககிட்ட யார்கிட்ட இருந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்தது? இந்த பொண்ணு ஃபார்வர்ட் பண்ணும்லங்க மேடம். அதுதான் நீங்க கண்டுக்கவே இல்ல சொன்னீங்களே. ஏன் மேடம்? நான் எதுக்கு கண்டுக்கணும்? நான் எதுக்கு அதுல தலையிடணும் சொன்னீங்களே. தலையிடன்லாம் நான் சொல்லுங்க மேடம். நீங்க சொன்னீங்க அவங்க அம்மாட்ட சொல்லியாச்சு, அவங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க, நான் ஏன் தலையிடணும் கேட்டீங்க. உங்க வைஃப் இருக்காங்களா பக்கத்துல? இல்ல நாங்க திருப்பூர்ல ஒர்க் பண்ணிருக்கோம். உங்க வைஃப் பேர் என்னங்க? ராஜேஸ்வரி மேடம். அவங்க நம்பர் இருக்கா? என்னங்க மேடம்? அவங்க நம்பர் இருக்கா? ஃபோன் நம்பர் இருக்குங்க மேடம். கொஞ்சம் அனுப்புங்க, கொஞ்சம் சொல்லுங்க நம்பர். இல்ல நான் திருப்பி உள்ள எடுத்தாங்க மேடம், நான் தரணும். வைஃப் நம்பர் ஞாபகம் இல்ல. இந்த பொண்ணுக்கு டெய்லி கூப்பிடுவீங்க. இப்ப என்ன பண்ணலாம் முனியாண்டி? என்னங்க மேடம்? இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்? இனிமே அந்த பொண்ணுக்கு எஸ்எம்எஸ் வரக்கூடாது, அதுக்கு நீங்க கேரண்டி கொடுக்குறீங்களா? சத்தியமா வரவே வராதுங்க மேடம். அவ்வளவுதான். 100% நான் கேரண்டி கொடுக்குறேன். கேரண்டி கொடுக்குறீங்க? கண்டிப்பா சத்தியமா வரவே வராதுங்க மேடம். கால் பண்ண மாட்டேன், எஸ்எஸ் பண்ண மாட்டேன், ஹெல்ப்பும் பண்ணலைங்க மேடம். நீங்க பண்ண வேண்டாம், அது நாங்க பண்ணிப்போம். சரிங்க மேடம். ஆனா அவங்களுக்கு அந்த தப்பான எஸ்எம்எஸ் வரக்கூடாது. தப்பான இல்லை, நான் எஸ்எம்எஸ் வராதுங்க மேடம். தப்பான நான் எந்த எஸ்எம்எஸும் பண்ண மாட்டேன், காலும் பண்ணலைங்க மேடம். சரிங்களா? இப்ப போய் படிப்பை பாரு, படிப்பு செலவுக்கு என்ன வேணுமோ கேளு, படிப்புக்காக என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு. உன்னோட நம்பரை கொடுத்துட்டு போ, அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு போ. சரியா? சரி. இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைனா, முனியாண்டிங்கிறவர் அவளை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால அவரை எதிர்த்து பேசுறதுக்கான தைரியம் அந்த பொண்ணுக்கு இல்லை. ஏதாவது எதிர்த்து பேசினா அவரோட்டேந்து வரதே ஹெல்ப் போயிடும். வேற வழி இல்லை அந்த பொண்ணுக்கு. அவர்கிட்டேருந்து வரது ஹெல்ப் அவளுக்கு ரொம்ப தேவையா இருந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பொண்ணு மேல ஆசை வந்துடுச்சு, நேரடியா சொல்ல முடியல, என்னென்னமோ சொல்லி பார்த்திருக்காரு, அந்த பொண்ணுக்கு புரியல, அவன் இன்னசென்டா தான் இருக்கா. அப்ப என்ன பண்றாரு, மறைமுகமா முனியாண்டி மேல வந்து இந்த பொண்ணுக்கு சிம்பத்தி வரா மாதிரி திட்டி அனுப்பிச்சு பார்த்திருக்காரு. அதுவும் வேலைக்கு ஆகல. அப்புறம் என்ன செய்யறாரு, நீ முனியாண்டியோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இரு, தப்பா இரு, அப்பதான் உன் லைஃப் நல்லா இருக்கும்னு அவரே மெசேஜ் பண்ணி பார்த்திருக்காரு. அதுவும் வேலைக்கு ஆகல. இந்த பொண்ணுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அது இன்ட்யூஷன் தெரிஞ்சிருக்கு. அவளும் செக் பண்ணி பார்த்திருக்கா, அவளுக்கும் தெரியும் அவர் தான் அனுப்புறாருன்னு. ஆனா அது அவளே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவளால முடியல. அவளாலேயே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவளுக்கு அதை அக்செப்ட் பண்ணிட்டான்னா அவர்கிட்ட அவளால பழக முடியாது, நல்லபடியா இருக்க முடியாது. அப்படி அவ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணிட்டான்னா அவர்கிட்ட ஹெல்ப் வராது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவ மாட்டிருக்கா. இப்ப இவ வந்து இங்க வந்துட்டா, அதனால நம்மளால ஹெல்ப் பண்ண முடியும். இல்லைன்னா இதையே அவ வந்து டாலரேட் பண்ணிட்டு இருந்திருந்தானா அவளால அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்க முடியுமா? இந்த மென்டல் டென்ஷனோட எவ்வளவு வருஷம் அவ படிச்சுட்டு இருந்திருப்பா. நல்ல வேலை இங்க வந்தா சொன்னா நாம அவரை வார்ன் பண்ணி விட்டுருக்கோம். இப்போதைக்கு அவளை சேவ் பண்ணி விட்டாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.